What is like the worst of the worst that you should just never do? Ego lifting anything is F tier. You can't bench without 225 on the bar. It's an ego thing. A lot of machines that have really crappy range of motion. You see people who will lay on a Bosu ball and then do flies and redoing this. It's a cool circus trick. Doesn't grow you a whole lot. இந்த மாதிரி ஈகோ லிஃப்ட் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை டேக் பண்ணுங்க. இதனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி ஈகோ லிஃப்டிங் பண்றதுனால உங்களுக்கு இன்ஜுரிஸ் அதிகமாகலாம். டெண்டன்ஸ், ஜாயின்ஸ் அண்ட் லோவர் பேக் அதிகமா அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி ஈகோ லிஃப்டிங் பண்றதுனால எந்த யூஸுமே இல்லை. சொல்ல போனா உங்க ப்ராக்ரஸை தான் கம்மி பண்ணும். இதை உங்க பாடி அடாப்டும் பண்ணிக்காது. உங்க மென்டல் ஹெல்த்தும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதுக்கு பதிலா கொஞ்சம் கொஞ்சமா வெயிட்டை ஜாஸ்தி பண்ணி ப்ராக்ரஸிவ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதனால உங்களுக்கு கண்டிப்பா பெனிஃபிட் இருக்கும். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே டிசிப்ளினோட ட்ரெயின் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.